ட்ராமா ஸ்டார்டிங்லேயே இந்த சாங்கு பையன் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கான். அப்போ வந்து டேகு இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுமே டே என்னடா ஆச்சு, மயங்கி விழுந்திருந்தேன்னு பாட்டி சொன்னாங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இப்போ ஹோரங்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் விசாரிக்கிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம், வா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோன்னு சொல்லிட்டு இவனை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் அவன் வரவே மாட்டேங்கிறான். இப்போ ஹோரங் அங்கே வந்ததுமே சாங்கோ போய் செக் பண்ணுறான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி. டேகு கேட்குறான், ஒன்று யார் இங்கே சொன்னால், உன்னை ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறாம சாங்கோவே செக் பண்ணிகிட்டு இருக்கான். சாங்கவும் கேட்குறான், அண்ணே உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, இதெல்லாம் என்னால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அழுகுறான். இவன் போயிட்டு என்னடா ஆச்சு, நீ எதுக்கு ஒன்னாலன்னு சொல்கிற அந்த மாதிரி கேட்கவும் ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறான். இவங்கெல்லாம் ஐடாலாக இருக்கும்போது இன்டர்வியூக்காக வேறு ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. அப்போ சாங்கோ ஹியானும் பேசிக்கிறாங்க. ஹியான் சொல்கிறேன், நீ முன்னாடி போ, நான் இன்னும் இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை, ஸோ அதை நான் முடிச்சுட்டு சியோலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சாங்கும் சொல்கிறேன், அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்துட்டு நான் அதுக்குள்ளே வந்துடுவேன், இந்த கிறிஸ்மஸ்க்கு இதுதான் என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவனோட கிட்டாரை தரான். இவனுமே அதை வாங்கிட்டு ஹாப்பியாக அங்கேருந்து போகிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக் எண்டானதும் அது எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு, ஹியாங் மட்டும் அந்த ஆர்டரை மாற்றாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவர் உயிரோடு இருந்திருப்பார், நான் தானே லாஸ்ட்டாக போகணும், ஆனால் அன்றைக்கின்னு அவர் ஆர்டர் மாற்றி அவர் லாஸ்ட்டாக போயிட்டார், எல்லாமே என்னால் தான் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இவங்க எல்லாருமே வந்துட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்குமே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரேஞ்சர் மேன் சைடு பார்த்தோம்னா அவன் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். ஏன்னா அந்த மார்ட்டில் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ட்டு. ஸோ இப்போ அதை நினச்சி ரொம்பவே வந்து அவன் டென்ஷன் ஆகிட்ருக்கான். அப்போ சிஇஓன்னு சொல்கிறாரு, எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி கேட்கும். அவன் சொல்கிறான், இல்லை என்னை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு கடுப்பாக வருது இந்த மாதிரி சொல்லவும் சிஇஓன்னு சொல்கிறாரு, ஆமாம்மா எல்லாருக்கும் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்றனால அவங்க ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நீ பார்த்து வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு விஷயம் முடிக்கணும்னா அவன் கடைசி வரைக்கும் அதை போராடிட்டே இருப்பான், ஸோ அவன் தான் அவனோட மொதல் டார்கெட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் அவன் தான் என்னோடய மொதல் டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சிஇஓ வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆமாம் நீ ஏன் இந்த கடையை விற்க வர மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு நான் அதை என்னோட தான் ஆக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் அதை விற்க விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹோரங் வந்து என்னை மீட் பண்ணிட்டு சேர்மனை பற்றி கேட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் எதுக்கு வந்து கேட்டான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் மேன் கேட்கணும். அதுக்கு வந்துட்டு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் சேனல்ஸ் நம்பர்ஸ் எதுவும் இருக்கான்ற மாதிரி கேட்டான், ஆனால் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். அப்போ அதில் ஏதோ வச்சுருக்கான், அப்போ ஏதோ பண்ண போகிறான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஃபஸ்ட்டு அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்கான். இப்போ நம்ம பாய் சைடு பார்த்தோம்னா இவங்க வந்துட்டு சாங் உப்பு முட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது சாங்கும் சொல்கிறான், என்னை இறக்கி விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் உனக்கு தான் ஸ்னோன்னா ஒத்துக்காது, அதனால தான் நான் தூக்கிட்டு போகிறேன், அமைதியாக வான்ற மாதிரி சொல்லும்போது டேகோ சொல்கிறான், டேய் என்னையும் தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டைமை கொஞ்சம் ரொம்பவே ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்துட்டு அந்த லேடி சொல்கிறாங்க, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களை பற்றி அந்த ரெஸ்டாரண்ட் லேடி நிறையவே சொல்லிட்டாங்க, ஸோ எந்த கவலையும் பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து ஹோரன் சொல்கிறான், இதை வந்து நாங்கள் பண்ணலை, வேற ஒருத்தன் வீம்புக்குன்னே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டான், அண்ட் அது சிசிடிவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அந்த இதுவுமே அவன் வந்துட்டு உடச்சிட்டான், ஸோ இதனால் நாங்கள் தப்பு எதுவுமே இல்லைன்னு எங்களுக்காக ப்ரூவ் பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை உங்கள்கிட்ட சாலிடான எவிடன்ஸும் இல்லை, அது ரொம்பவே கஷ்டம், வேணால் நீங்கள் பெட்டிஷன் எழுதி கொடுங்க, நான் அதை வச்சு எதுனா மூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுமே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. எல்லாருமே வெளியே வந்து எப்போதா பெட்டிஷன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஜோன்னு சொல்கிறான், நம்ம கவலைப்பட வேணாம், நம்மளுக்குலாம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் வாங்குவோம், அவங்க மூலயமா நிறைய பேர்ட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுக்கும்போது இந்த தடவை நம்ம யாருக்குமே எனிமையாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டேகோ சொல்கிறேன், அப்போ இந்த ஜின்சங் மார்ட் ஓனர் என்ன சொல்லுவார், அவர் தான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய எதிரி, தைரியமாக நம்மள யாராவது ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ராக் பேப்பர் சிசர் போட்டு பார்க்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் ஆகிட்டு இப்போ எல்லாருமே பிரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துக்குலாம் போகிறாங்க. ஃபஸ்ட்டு சாங்கோ காட்டினாங்க, அவன் வந்துட்டு அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் ரூமுக்குலாம் போயிட்டு அந்த 3 பேர்ட்டையும் பேசி நான் உங்களுக்கு டான்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தேன்ல, ஸோ அதனால் இப்போ எனக்கு பெட்டிஷனில் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ அவங்களுமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ ஈஜுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து ஒரு 3 லேடியை கரெக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்கான். அப்போ அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் ஏன் தான் அவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து சொல்கிறான், ஒரு திருட்டு கம்னாட்டி என்னோட கடையில் வந்து எல்லா பொருளையும் மாற்றி வச்சுட்டு இப்போ ஏமேலே பழைய தூக்கி போட்டான், அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சு, நான் உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு
உடனே அங்கே ஒரு நாடகத்தை போட அதை நம்பி போன இவங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு அதில் கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சின்ன பையன் வேணாம், அவன் வந்ததுமே அங்கிள் கொடுங்க நானும் அதில் வந்து கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் நீயா நான் எப்படி இங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீங்கள் அந்த கடைக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு பெட்டிஷன்னா என்னன்னு தெரியுமாடா, அது தெரியாமல் பேப்பரை வாங்குற அப்படின்ற மாதிரி சொன்னது, 10 வயசு ஆயிடுச்சு எனக்கு, அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே டக்குன்னு விலாகில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீ எடுத்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். இவங்க வந்துட்டு அப்போ பாட்டியோட பர்த்டேக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களே, அதுக்கு காலையில் வந்து இவங்க சீவீட் சூப்லாம் விற்றுட்டு இருக்கும்போது இதை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வச்சிருப்பாங்களே, அந்த கேமராவை எடுத்துகிட்டு அது ஒரு விளாக் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டோரில் வச்சுட்டு போயிட்டான். ஓ அப்போ அன்றைக்கி ஸ்டோரில் வச்சது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவனுமே பேப்பர் கொடுக்குறான், அந்த பையனுமே பெட்டிஷன் எழுதி தரான். நம்ம மார்க்கில் வந்து பார்த்தோம்னா யோங் மென் ஜீனா அப்புறம் ஹீரோயின் அங்கே தான் இருக்காங்க. இந்த ஜீனா பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரில, அவள் ஒரு புக்கு சைஸில் வந்துட்டு பெட்டிஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அதை பார்த்து யோங் மென் நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ லாஸ்ட்டாக என்னடா சொன்னேன், என்னை பார்க்க வரேன்னு சொன்னேன் தானே, மறந்துட்டு அதானே, அதுக்குள்ளே எந்த ஒரு சீக்கிரட்டும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் ஏன்டா எப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த பெட்டிஷன் பேப்பரை கொடுக்குறா. இவனுமே வாங்கி வச்சுட்டு இப்போ 2 பேரும் அப்படியே கிரிஞ்சாக பண்ணுறாங்க. அதாவது அவள் தூக்கிட்டு வந்ததில் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இவன் கையெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் ஐயோ யோங்மென் ரொம்பவே க்யூட்டாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ வந்து நம்ம டேகு சைடு பார்த்தோம்னா தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி தான் இப்போ அவனுக்கு நடந்திருக்கு. இவன் வந்து ஜின்சாங் மாட்டுக்கு யார் போகிறான்னு சொல்லிட்டு ராக் பேப்பர் சிசர் போட்டுப்பாங்களே, அதில் வந்து இவன் தான் தோற்று போயிட்டான் போல். இப்போ இவன் மாட்டுக்கு வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார் ஒரு பேப்பருக்கும் நீ வெங்காயம் உரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே இவனும் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்கான். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, ஏய் டக்குன்னு உரிடா நான் பேப்பரை சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் ரொம்ப டூ மச் சார், இதுக்கெல்லாமா போய் வெங்காயத்தை உரிக்க சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ மட்டும் வெங்காயத்தை உரிச்சேன்னு வச்சுக்கேன் நான் வந்து என் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டையுமே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா நான் அப்போனா நிறையாவே உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். ஜின்சாங் மார்ட்டோட ஓனர் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் சைடு பார்த்தோம்னா பில்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மிஸ்டர் பார்க் வராரு. அவர் கையில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பாக்ஸ் இருக்குது. இவன் அதை பார்த்ததுன்னு இல்லை இப்போ எங்களுக்கு எதுவும் வேணாம், நாங்கள் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா நான் தான் மிஸ்டர் பார்க், நேற்று ஹோரனுக்கு வந்துட்டு அடிபட்டு இருந்துச்சுல, அதுக்கப்புறம் நான் என்னாச்சுன்னு கேட்கவே இல்லை, அதுக்கு தான் நான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பாக்ஸ் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறா, இதுக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரிலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் வந்து ஃப்ரீயாகவே தரேன், உங்கள் பாஸ்ட்டை சொல்லி நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இருங்க என்கிட்ட வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு போகல, அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு உங்களுக்கு காய்கறி தரேன்னு சொல்லிட்டு ஒரு சில காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்து தரேன், அதை பார்த்ததுமே என்னம்மா நீ வாட்டி காய்கறி எடுத்துற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது வந்து அவ்வளோவா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க, ஏன்னா இதை பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் இதை சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், ஸோ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பரவாயில்லம்மா நீ நல்லா ஐடியா பண்ணி தான் வைக்கிற, பரவாயில்ல நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் கடையில் வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அவரோட விசிட்டிங் கார்டு இந்த பொண்ணுக்கு தராரு. இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாருமே பெட்டிஷன் வாங்கிட்டு அங்கே வராங்க. வந்ததுமே வந்துட்டு மிஸ்டர் பார்க் சொல்கிறாரு, வாங்கப்பா தம்பி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹோரன் கேட்குறான், நீங்கள் என்ன மிஸ்டர் பார்க் நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கவும் இவர் சொல்கிறாரு, உனக்கு தான் அடிபட்டு இருந்துச்சுல அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்குது, பேசாமல் நீயும் இந்த பொண்ணு வந்துடுறீங்களா என் கடைக்கு, ஆமாம் நான் நேற்று கேட்ட கேள்விக்கே நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை, நீ என் கடையை டேக் ஓவர் பண்ணுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் எல்லாருக்குமே செம்மஷாக்கு. அப்புறம் வந்துட்டு இவர் அங்கேருந்து போனோடனே அவ்வளோதான் எல்லாருமே கும்பலாக நின்றுட்டு போகிறாங்க. அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேப்பில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஓ நீங்கள் தான் வந்துட்டியா, டக்குன்னு வா, நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டே அந்த ஹோரங் தான் அப்படின்ற மாதிரி ஃபோனில் பேசிட்டு கட் பண்ணுறான். இப்போ போரன் சைடு பார்த்தோம்னா எல்லாருமே வந்துட்டு ஹோரங் அப்படி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ மட்டும் தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா, நாங்களாம் மாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ ஏன்டா எப்படி இருக்கா, இந்த கடையை விட்டுட்டு போகலான்னு பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் சொல்கிறான், நான் அப்படி ஒத்துக்கவே இல்லை, நீ ஏன்டா பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டேகோ ஒத்துக்க மாட்டேன்றான். அவனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து சாங்கும் சொல்கிறான், அவள் தான் ஒத்துக்கலான்றாரில் நீங்கள் இப்படிலாம் பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்கன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டேகோ அகைன் கத்திக்கிட்டே தான் இருக்கான். உடனே ஹோரனுக்கு கோவம் வந்து நான் ஒன்றும் டேக் ஓவர் பண்ணலை ஓகேவா சந்தோஷமானு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ வந்து அங்கே ஒரு 2 பேர் வராங்க. வந்ததுமே அதில் ஒருத்தன் வந்துட்டு போய் ஸ்டோரோட லைட்டு ஃப்ரீசர்லாம் ஆன் பண்ணி விடுறான். இப்போ வந்து அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான், என்னப்பா இவ்வளோ பெரிய கடை வச்சுக்கிங்க, லைட்டு போட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹோரன் கேட்குறான், நீ யார் நீ எதுக்கே அப்போ உள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், அது மட்டும் இல்லாமல் ஏஜென்ட்ஸார்ட்ட முக்கியமாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது ஏன்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க.
காஃபி ஷாப் போனோடனே ஈஜுனும் அந்த பர்சனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நானும் உங்கள் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் தான், இப்போலாம் ஏன் நீங்கள் வீடியோ போடுறதே இல்லை, நாங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம்மா எங்கள் மாட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால எங்களால் கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் இவ்வளோ நல்லா போயிட்டுருக்கும்போது நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களோட லெவல் குறைச்சிரும், ஸோ அதை ஹை பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டையும் பணத்தையும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் பேசாமல் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்துக்கங்க, உங்களுக்கு நாங்களே மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துக்குவோம், நீங்கள் அதை வச்சு என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறான். இப்போ ஈஜனுக்கு வந்து ஐடியாவே இல்லை, பிளாங்காக இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து யோங்மன் வரான். அவன் வந்துட்டு சொல்கிறான், எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நெக்ஸ்ட்டு சாங்கு வரான். அவனுமே வந்து இதில் விருப்பம் இல்லை, இந்த காசெல்லாம் கட்டி எங்களை ஏமாற்றணும்னு நினைக்காத, நாங்கள் ஒன்றும் காசுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ டேகோவை பார்க்கணுமே நீங்கள், அவன் பணத்தை மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு, என்ன எங்கள் மாட்டெல்லாம் வாங்க பார்க்குறியா, மண்டையை ஒட்டச்சிடும், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடுறா அப்படின்ற மாதிரிலாம் செம்மையாக பேசிகிட்டு இருக்கிறான். ஏகோ அவனை பிடிச்சி செம்மையாக கத்திகிட்டு இருக்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எல்லாம் மாட்டு ஓப்பன் பண்ணும்போது வெறுங்கையை தான் வீசிருந்தேன், ஆனால் ஹோரங்க அப்படி இல்லை, அவனோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு தான் இந்த மாட்டை நடத்தினான். இப்போ உங்களுக்கு மாட்டு வந்து சரியாக போகலை, ஸோ அவனோட மணி அவனுக்கு கிடைக்கணும்ல, இல்லாட்டினா அவனோட மணி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி தரான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவனோட மனசை மாற்றி விட்டுடுறான். இப்போ மாட்டில் ஹோரங்கும் ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த சார் வந்துட்டு அவனுக்கான அந்த பணமும் அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டுக்கான பேப்பரையும் வச்சுட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு இது என்னதுன்ற மாதிரி ஹோரங் கேட்க, மெம்பர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, ஸோ நீ அவங்ககிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹோரங் வந்து அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பணத்தை வந்துட்டு அவன் கேரே பண்ணல, அதை தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை பார்த்தா அவங்க வந்து அந்த போரம் மாட்டை வந்து எழுதி வாங்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அப்போ அங்கே பாய்ஸ்லாம் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுமே வந்துட்டு ஓரங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் நம்ம வந்து மாட்டை விட்டுடலாம், உனக்கும் உன்னோட பணம் கிடச்சிரும்ல அப்படின்ற மாதிரி டேகு சொல்லும்போது, என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறான். இப்போ டேகு வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னா, ஏன்னா இவனோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு அவனுக்குன்னு ஒரு ட்ரீமெல்லாம் இருக்கும், அதுக்காக அவன் பணத்தை சேர்த்து வச்சுருக்கான், ஆனால் அதை நம்மளுக்காக இது பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருக்கும் மாற்றுக்கட்டில் சண்டை போகுது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லி எல்லாருமே இந்த இடத்துல வந்துட்டு கோவப்படுறது, அழுகுறதுன்னு எல்லா எமோஷன்ஸுமே வெளியே காட்டிடுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு டேகு அவசரப்பட்டுட்டு, நீ எனக்கு பாரமாக இருக்க, தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவ்வளோதான், ஹோராங்க்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ அவன் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களே, அவர் வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே பேசி மண்டே கழுவி, நீங்கள் எப்படியாச்சும் ஹோரங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுத்துட்டு அங்கே வந்து போயிருப்பார். ஸோ ஹோரங்கோட நல்லதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் ஹோரங்க்கு வந்து அப்படி இல்லை, நான் தானே காசு போட்டேன், ஆனால் நான் அதை கேட்கவே இல்லை, ஆனால் இவங்களும் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோமா அங்கே வந்து போயிட்டான். இப்போ ஹோரங் வெளியே போகிறத பார்த்து ஹீரோயினே அவன் பின்னாடியே போயிட்டு, பாஸ் நில்லுங்க, எங்கே போகிறீங்கன்ற மாதிரி கேட்கவும், என்ன நீயும் இந்த வேலையை விட்டு போறியா, போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் அப்படிலாம் போகலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினதை நான் கேட்டேன், அங்கே தான் உனக்கு நல்ல வேலை இருக்காமே, போய் பாருன்ற மாதிரி சொல்லவும், நான் அவன்கிட்ட நான் வரேன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, அண்ட் நான் உங்களுக்கு ஒரு லக்கியான ஃபோட்டோ கார்டு தரவா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஏன்னா அந்த ஜீனா பொண்ணோட கார்டா, அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட தண்டர் பாய்ஸோட ஃபோட்டோ கார்டு எடுத்து கொடுக்குறான். அவ்வளோதான், இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது, என்னம்மா இதெல்லாம் எங்கேருந்து எடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஹீரோயின் சொல்கிற, இது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, எத்தனை கடை ஏறி இறங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, தேங்க்யூ, இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அழுகிற ஸ்டேஜுக்கே போயிடுறான். இப்போ நம்ம சிஇஓ பக்கம் பார்த்தோம்னா அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த ஆடியோவை உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் வருது, அது அட்டார்னின்னு போட்டுருக்கு நேமு. இப்போ அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி கேட்கவும், என்ன உங்களோட பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆயிடுச்சாம்ல, ஸோ இப்போ அந்த மாட்டை வந்து என்கிட்ட கொடுத்துருன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இப்போ வந்து அதுக்கான ஓனர் நான் இல்லை வேற ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன் சேர்மனோட இந்த டீலை நடத்தும் போது நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பிளான் வச்சுருந்தோம், மேபி இந்த மாதிரி நினச்சுன்னா வேற ஒரு ஆளை வச்சு இதை நாங்கள் வழி நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் ரொம்பவே ஷாக் ஆகிடுவான்.
இப்போ நம்ம ஏஜோன் பக்கம் பார்த்தோம்னா வந்து இந்த சின்ன பையன் விளாக் எடுத்துருப்பான்ல அதெல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கான். அவன் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இவனுக்கு வந்து சாங்வுட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் இப்போ வாங்க வந்து இப்போ எல்லாருமே வந்துட்டு சரங்கி சொல்கிற வரைக்கும் நான் உங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி மாதிரி கொடுத்துருக்கான். இப்போ இவன் மேலே சிரித்து பார்த்துட்டு இருக்கும்போது எதையோ நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணிட்டு செம்ம ஷாக் ஆகிடுறான். இப்போ நம்ம சாங்கோ சைட்லாம் பார்த்தோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லாம் வேக வச்சிட்ருக்கான். இப்போ அங்கே வந்துட்டு டேகோ ஹோரங் யாங்மன் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி உருளனே உட்காந்துருக்காங்க. ஹேங்கும் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோடனே எல்லோரும் சாப்பிடுங்க, இந்த ஈஜன் பையன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டேகோ கை வைக்கிறான். டக்குன்னு அது சுட்டுருச்சு. சுட்ட உடனே அப்படின்றான். உடனே வந்து ஹோரங் கலாய்க்கிறான். இப்போ ஹோரங் வந்து அதை கை வைக்கும்போது அவனுக்குமே சுட்டுருது. என்ன சூடாக இருக்கான்னு சொல்லிட்டு இவனுமே மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ சாங்கோ சொல்கிறான், நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக செஞ்சு ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே வந்துட்டு அப்படியே பொறுமையாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிக்கனும் பியரும் வாங்கிட்டு வரா. அது வந்தோடனே இவங்க எல்லாருமே ஸ்வீட் பொட்டேட்டோ தூக்கிட்டு போட்டு அதை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ வந்து சாங்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக பண்ணால் நீங்கள் அசால்ட்டு சிக்கன் தூக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க வந்துட்டு டேய் நீ பண்ணதை விட இது நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி அந்த சிக்கன் பீஸ் தான் எடுத்து அவனுக்குமே வச்சு விட்றான். இப்போ வந்து சாங்கும் வந்து டைமை நோட் பண்ணிவிட்டு இப்போ மணி 12 ஆயிடுச்சு, வாங்க இப்போ நம்மளோட அந்த பெனால்ட்டியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்பன்னு பார்த்து ஈஜன் பையன் ஓடி வந்துட்டு நான் உங்களுக்காக ஒரு நியூஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே டேய் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ வரதுக்கு லேட் பண்ணிவிட்டு இப்போ அர்ஜென்ட்டுன்னு கதை விடாத வந்து உட்காரு அப்படின்னோடனே இவனும் அந்த வேலையை விட்டு போய் உட்காடுறான். இப்போ வந்து அவங்களோட பெனால்ட்டியெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாங்கும் வந்துட்டு யோங்மன் கையை பிடிச்சிட்டு சராங்கேன்னவும் அவனும் சராங்கேன்றான். அப்புறம் யோங்மன் வந்து டேகு கையை பிடிச்சிட்டு சராங்கேன்றான். இப்போ அந்த கையை அப்படியே வந்துட்டு ஹோரங் கிட்ட தள்ளி விடுறான். இப்போ ஃபஸ்ட்டு டேகு வந்துட்டு சராங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சொல்கிறான். சொல்லி முடிச்சோடனே அப்புறம் இவங்கெல்லாம் டீஸ் பண்ணுறாங்க, என்ன எங்களுக்குலாம் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. பட் ஹோரங் வந்துட்டு இல்லை எனக்கு கேட்டுச்சு அது போதும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஹோரங் நீ தான் சொல்லணுன்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கையை எடுத்தோடனே சாரி கைஸ், நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னால் தான் எல்லாமே நடந்துச்சு, நான் தான் டிஸ்பேண்ட் ஆனதுக்கும் காரணம். இந்த சிஇஓன்னு வந்துட்டு நீங்கள் ஸ்டேஜ் ஏறி சிரிச்சுக்கிட்டே பாடணும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்றாரு. என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நம்ம மெம்பர்ஸில் ஒருத்தர் இறந்துட்டேன்னும் போது நம்மளால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்னு தோணுச்சு. அதனால நான் வந்து டிஸ்பேண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அச்சோ நம்ம வந்து இவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இல்லை நீ எல்லாம் காரணம் இல்லை, எங்களுக்குமே அப்படி தான் இருந்திருக்கும், ஸோ டிசிஷன்னா நல்லது தான், அந்த சிஇஓன்னு வந்து நம்ம ஒரு நாள் வச்சுக்கிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு வந்து எல்லாரோட கையுமே சேர்த்து பிடிச்சிட்டு சராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து ஈஜன் வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டு இப்போ ஏன்ட்ட நான் சொல்கிறேன் சராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த ஈஜன் பையன் இன்னொன்று சொல்கிறான், கைஸ் கவலைப்படாதீங்க, நம்ம மார்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு இனிமேல் நம்ம கவலைப்பட வேணாம், ஏன்னா நான் என்கிட்ட வந்துட்டு ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே கீழே கூப்பிட்டு போகிறான். இப்போ எல்லாருமே கீழே போயிட்டு அந்த வீடியோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதில் ரொம்பவே கிளியராக அவனோட ஃபேஸு அவன் என்னெல்லாம் பண்ணான்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட காட்டிடுது. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஈஜனை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக நீ ஒன்று உருப்படியாக பண்ணிட்டடா, எனக்கு ஒன்று நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த சாலிடான எவிடன்ஸே போதும் நம்ம நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவனோட லேப்டாப்பில் வந்து சார்ஜ் காலி ஆகிடுது. உடனே எல்லோரும் இவனவே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயினி சொல்கிற இல்லை கவலைப்படாத, அங்கே சார்ஜர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே இங்கே வந்து ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி இருக்குது, அது வந்துட்டு நம்பரால் லாக் பண்ணியிருக்கு, லைக் நம்பர் பூட்டு மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹோரன் கூட ஒரு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அந்த டோரை கவனிச்சிருப்பான்னு. இப்போ அங்கே தான் வந்தோடனே இப்போ எல்லோரும் வந்துட்டு என்னடா பாஸ்வேர்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பூட்டுக்கு பக்கத்தில் ஹாப்பி நியூ இயர்ன்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இதை ஒரு ஹிண்ட்டாக எடுத்துகிட்டு எல்லாருமே டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கும்போது டேகோ சொல்கிறான் 0101 போடு, அதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து சாங்கும் சொல்கிறான் இல்லை 1231 போடுங்க வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு இப்போ ஹோரன் போய் அங்கே 1231 மாதிரி போடுறான். உடனே டேகோ சொல்கிறான் இப்போ கூட என்ன நம்ப மாட்டேன்றல பாரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டயலாக்லாம் விட்டுட்ருக்கான். சாங்கும் சொன்ன பேட்டர்னை தான் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது அன்லாக் ஆகிடுது. உடனே வந்து எல்லாருமே செம்ம ஷாக்கோட சாங்குவை பார்க்குறாங்க. அவன் வந்து ஷாக்கோட உச்சிக்கே போயிட்டான் போல். இவன் வந்து எல்லாருமே திரும்பி பார்த்துட்ருக்கான். அப்போ டேகு சொல்கிறான் இங்கே பாரு ஏதோ சின்ன பையனு பாவன்னு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணி நீ உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக்.
பிகாஸ் அந்த ரூம் ஃபுல்லாக வெறுமே தண்டர் பாய்ஸை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. லைக் இப்போ பிடிஎஸ் ஆர்மினா எப்படி இருப்பாங்க, அவங்களோட போஸ்டரு பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாகவே பிடிஎஸை பற்றினதெல்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி இந்த ரூம் ஃபுல்லாகவே வெறும் தண்டர் பாய்ஸ் பற்றினது மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோஸ் எல்லாருமே வந்துட்டு என்னடா நம்ம ஃபோட்டோஸ்லாம் மாட்டி செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு யங்ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்துட்டு எல்லாருமே என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் தான் நம்ம மாட்டோட ஒரிஜினல் ஓனர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் காட்டுறா. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன், அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ஓனர், அதுக்கப்புறம் இந்த ஹியூன் சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான்ல அவனும் இருக்கான். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஹியூனுக்கு இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வேறு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹோரன் அங்கேயே செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைரி கிடைக்கிது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஹியூனோடது தான். அதில் வந்து தாத்தா வந்து ஒன்று எழுதியிருக்காரு. அதாவது ஹியூனோட தாத்தா தான் அந்த டைரியில் ஏதோ எழுதியிருக்காரு. இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஃபுனரலில் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹியூனுக்காக அழுதுட்டுருக்காங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு தாத்தா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே அவனோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே லாயலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டோர் ரூமில் ஒன்று பார்த்தோம்ல, அந்த சின்ன ரூம், அதுக்குள்ளே கூட இப்போ நம்ம தண்டர் பாய்ஸோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஒட்டியிருந்தாங்கல்ல, பண்ணது ஹியூனோட தாத்தா தான். அவனோட பேரனுக்காக அந்த ரூமவே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் டைரியும் எழுதாரு. இப்போ ஒன்னால தான் இப்போ பாய்ஸ் எல்லாருமே பிரிஞ்சு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த மாட்டை வந்து நான் அவங்க கையில் தான் தரப்போகிறேன், அது மூலயமா எல்லோரும் ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இந்த மாட்டவே வந்து அந்த பசங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் இந்த ரூமை வந்து உன் பர்த்டே டேட்டை போட்டு லாக் பண்ண போகிறேன், அண்ட் உன்னால் இதை பார்க்க முடியலன்னு நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஐ மிஸ் யூன்ற மாதிரி எழுதியிருக்காரு. இப்போ இதெல்லாம் படித்து பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க. எல்லாருமே இந்த மாட்டை விடக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ யூஜன் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க நம்மகிட்ட தான் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் வந்துன்னா என்னது எவிடன்ஸா, அது என்ன எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஹோரன் கேட்குறான், உனக்கும் ஹியூனுக்கும் என்ன சம்மந்தம், உங்களோட ஃபோட்டோலாம் ஏன் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒழுங்கு மரியாதை அந்த எவிடன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லேப்டாப் எடுக்கிறான். அப்போ அங்கே வந்து சிஇஓ யூன் வந்து ஹோரங்க கூப்பிடுறாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் இருக்கான்ல அவன் வந்து என்கிட்ட நான் வந்து அந்த கடையோட அடுத்த வாரிசு, ஸோ இந்த கடை என்னோடதுன்னு சொல்லி தான் இந்த மாட்டை வாங்கினான்னு பார்த்தான், ஆனால் இப்போ பார்த்தா அந்த நாய் அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் உடனே வெளியே வந்துடுறான். வந்தோடனே டேய் இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் மறுபடியும் அந்த நாய் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ அடுத்த வாரிசு யாருன்ற மாதிரி அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் கேட்க அதுக்கு வந்து இவன் வந்து ஒரு 2 பேரை சொல்கிறான். சொன்னதுமே இவன் வந்து எதுவுமே சொல்லலாம், அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம பாய்ஸ் கேட்குறாங்க இவனுக்கும் இந்த மாட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்து ஹியூனோட கசின், அதனால தான் வந்து உரிமை கொண்டாடலாம் பார்த்துருக்கான். இன்னொன்று அவங்க பேரண்ட்ஸ் கூட இங்கே இல்லை, இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் தான் அடுத்த வாரிசு, அப்போ இந்த கடை அவங்களோட தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்போ வந்து பாய்ஸ் எல்லாம் சிஇஓனை பார்த்துட்டு ஆமாம் நீ ஏன் இத்தனை நாளாக ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி கேட்கும்போது நானும் வாழணும்ல, அது காசுப்பட்டு தான் அப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த உலகத்தில் எந்த நாயுமே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு யங்மன் சொல்கிறோம். உடனே என்னது நாயா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்ருக்கானுங்க, அதாவது ஃபன்னியாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இவனோட கசின் ஆகிய ஸ்ட்ரேஞ்சர் மேன் வெளியே வந்தது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ உள்ள போகிற மாட்டில் பார்த்தா எல்லாருமே எப்போதான் நம்ம கடையை திருப்பி கொண்டு வரதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டேகு கேட்குறான், உங்ககிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்குல்ல தூக்கி போடலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் என்னோட லேப்டாப்பை எடுத்துகிட்டு போயிட்டான்டா, ஆனால் அதோட ஒரிஜினல் காப்பி என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காங்க. அப்போ ஹோரன் சொல்கிறான், அது மட்டும் பார்த்தாது நம்ம ஹியூனோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வரணும் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு சிஇஓன்னு ரொம்பவே ஆர்வமாக கேட்குறாரு. அவர் கேட்கும்போது ஹோரன் டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறேன். இப்போ வெளியே வந்த ஹோரன் ட்ரக்கில் ஏறி உட்காந்துட்டு ரேடியோ ஆன் பண்ணுறான். அப்படி ஆன் பண்ணும்போது அதில் வந்து சாங் ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஸ்டோரியெல்லாம் எழுதி போடுவாங்க போல். அப்படி எழுதி போட்டுருக்கும்போது இன்றைக்கி ஒருத்தவங்களோட பர்த்டே, அவங்க வந்து தண்டர் பாய்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. இப்போ பிடிஎஸ் ஆர்மிலாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ எனக்கு ரொம்ப பெயினாக இருக்கும்போது பிடிஎஸோட சாங் கேட்டால் எனக்கு ரொம்பவே ஹீலிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் இப்போ தண்டர் பாய்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எனக்காக பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களோட சாங் ஒன்றவே ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அதை கேட்டதுமே வந்து ஹோரனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். லேடி கூட சாங்கோ வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நீ ஆடிஷனில் கலந்துக்கோன்ற மாதிரி. அந்த லேடி பேர் தான் பிடி சாங். அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கான ஸ்டோரியெல்லாம் எழுதி போட்டு சாங்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹோரன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா அவங்கள பற்றி தானே எழுதி போட்டிருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட வந்துட்டு நான் அவங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், அதை எனக்காக பேச முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்களோட ஸ்டூடியோவுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லவும்
ஓரங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஸ்டூடியோக்கு தான் வராங்க. உள்ள வந்து அந்த பிடி சாங்கும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன மேம் நீங்கள் அவங்களோட பயங்கரமான ஃபேன் போல் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 5 பேருமே உள்ளே வராங்களா. இவங்கள பார்த்ததுமே 2 பேர் செம்மையாக வாயை பழந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம பசங்க போட்டிருக்க கெட்டப் அப்படி. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே ரசகுல்லா மாதிரி இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு சாங் கேட்குறான், என்ன நீ இப்படிலாம் ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, யாராவது ரேடியோவில் பேசுகிறதுக்கு இப்படிலாம் போட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போல்லாம் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம கெட்டப்பும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாங் வந்து யங் மேனை கேட்குறான், என்னன்னே உங்கள் ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ இவன் வேற இந்த மாதிரி கொடுத்துறானா எனக்கு குளிருது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிடி சாங் வந்துட்டு இவங்களை கூப்பிட்றாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ லைவ் ஷோக்கு போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாய்ஸும் அவங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆர்ஜே சொல்கிறாங்க, உங்களுக்கு நடந்ததெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மக்கள் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பார்ப்போம் வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருமே வந்து நம்ம பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. கவலைப்படாதீங்க, மாட்டுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இப்போ வந்து ஐ மிஸ் யூ தண்டர் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வருது. அதை பார்த்தோன்னே ஹோரங்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஹோரங் சொல்கிறான், எல்லாருமே வந்துட்டு 30+ ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது தப்புன்னு சொல்லி எங்களுக்கு நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா தண்டர் பாய்ஸ் எப்பயே முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் உங்களோட லவ்வை எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க, அது கேட்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சாங்கும் சொல்கிறான், நானும் ஒன்று சொல்லணும்னே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து அவன் சொல்கிறான், யான் பேரண்ட்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு போரமாட்டை வந்து எங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ், உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவில் பதிவு பண்ணுறான். இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. எப்படியாச்சும் இதை கேட்டு அந்த ஹியான் பேரண்ட்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ உள்ள நடந்த இன்சிடெண்ட்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட ஃபேன்ஸை பற்றி, அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாங்மோ கேட்குறேன், ஹியான் பேரண்ட்ஸ் இதை கேட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹோரங் சொல்கிறான், நான் எதுக்குப்பா தம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கனே நின்றுட்டு போரம் மாட்டுக்கு ஹியான் பேரண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ வந்து டேவ் சொல்கிறான், நீ என்னடா எப்படி கத்திட்டு இருக்க, நல்லா சவுண்டாக கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாங் மின்னி ஜோன் டேக் ஒன்று 3 பேர் லூஸு மாதிரி கத்திட்டு இருக்க. சாங்கு சொல்கிறேன், ஐயோ எங்கள் அண்ணன்களுக்கெல்லாம் லூசு பிடிச்சி போச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் எல்லாரையுமே. போரமாட்டில் பார்த்தோம்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஹியான் பேரண்ட்ஸ் வருவாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோட கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. இந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் ரேடியோவில் கேட்டோம், எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு, கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து போரமாட்டை எப்படியாச்சும் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்போ வந்து ஹோரங்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் மேனை பார்த்தா அவன் எவிடன்ஸ் எல்லாம் உட்காந்து போட்டு பார்த்துட்ருக்கான். எப்படி இப்படி போய் மாட்டணும், எப்படி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்து போரமாட் வந்துட்டுருக்கான். இப்போ போரமாட் சைடு பார்த்தோம்னா அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் ஹியானோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே மாட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட மெமரிஸ் எல்லாமே இந்த மார்ட் மட்டும்தான் போல. அப்போ வந்து இவங்க நம்ம பாய்ஸை பார்த்து சொல்கிறாங்க, மாட்டை ரொம்பவே நீட்டாக வச்சுருக்கீங்க, உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹோரங் தேங்க்யூன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்து அவங்க கொஞ்சம் சேட் ஆகிடுறாங்க, ஏன்னா ஹியான் இல்லைல்ல. அப்போ வந்துட்டு சாங்கு வந்து ஒரு 2 ஜூஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறான். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்படி தான் ஹியானும் பண்ணுவான், என்னமோ அவன் சம்பாதிச்ச காசில் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற மாதிரி கஸ்டமருக்கு ஜூஸ் எடுத்து கொடுப்பான், நீ அவனை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத இந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் வெளியே நின்று பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவன் மனசுக்குள்ளே வந்துட்டு கடைசியில் என்னோட லவ் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோடு அங்கேருந்து போகிறான். இப்படி அவன் போயிட்டுருக்கும்போது அவன் பாக்கெட்டில் இருக்க ஒரு பழைய ஃபோட்டோவை எடுக்கிறான். அதில் இவன் ஹியோன் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. என்னன்னா இவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா ஊருக்கு போகணும் வா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டுருப்பாங்க. பட் இவனுக்கு ஹியோன் பேரண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல். அவன் வந்துட்டு இல்லை நான் வரலை, நான் இங்கே அங்கிள் ஆண்டியோடு தான் இருப்பான் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். இப்போ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். போரமாட்டில் பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் மேன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவர் எங்களை மிரட்டாரு, இந்த கடையை அடிச்சு பில்டிங் கட்ட போகிற மாதிரி சொல்லும்போது என்னது அவன் உங்களை மிரட்டினானா, கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா அவன் 10 வயசு வரைக்கும் எங்களோட தான் இருந்தான், அவன் ரொம்பவே நல்ல பையன், 2 பேர் இங்கனே தான் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருப்பாங்க, அவன் அப்படி பண்ணுற ஆள் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இப்போ இவங்க எல்லாருமே பேசி முடிச்சுட்டு நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹோரங் சொல்கிறான், இன்றைக்கி என்னோட ட்ரீட், ஸோ என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுது. இவங்களும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும் போது ஹோரங் மட்டும் சாப்பிடாம அப்படியே இருக்கான்.
அப்போ வந்துட்டு சாங்கு கேட்குறேன் என்னாச்சுன்னு ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஈஜுன் உங்ககிட்ட அந்த எவிடன்ஸ் இருக்குல்ல அது ஒரு நிமிஷம் கூட அப்படின்ற மாதிரி ஹோரங் கேட்க இவனும் அந்த எவிடன்ஸ் எடுத்து கொடுக்குறான். அவன் வந்துட்டு உடனே அவனோட பியரில் வந்து முக்க போகிறான். உடனே வந்துட்டு இதே ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, அதோட விலை எவ்வளோ தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹோரங் சொல்கிறான் எனக்கு அந்த மார்ட்டை வாங்க விருப்பம் இல்லை, ஏன்னா அவனோட மெமரிஸ் எல்லாமே அந்த மார்ட்டில் தான் இருக்குது, அதை வாங்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம மீட் பண்ணணும்னு நினச்சோம் மீட் பண்ணிட்டோம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கோமோ அதையும் புரிஞ்சுக்கிட்டோம், மார்ட்டை வந்து நம்ம ஹோன் பேரண்ட்ஸ்டே கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே யோசிச்சு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹோரங் ஹீரோயினியை பார்த்து கேட்குறேன் உன்னோட பார்ட் டைம் ஜாப் போக போதே நீ ப்ரிப்பேர்டாக இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஆல்ரெடி எல்லாருமே ப்ரிப்பேர்டாக தான் வச்சுருக்கேன், ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லாருமே ஓகே நம்ம அந்த மார்ட்டை கொடுத்துருவோன்னு சொல்லும்போது டேகோ மட்டும் எதுவுமே சொல்லலை, ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். டேகோட்டை என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவன் வந்து சொல்கிறான் நான் செல்ஃபிஷ்னே வச்சுக்கோங்க, என்னால் அந்த மார்ட்டை விட முடியாது, பிகாஸ் நான் சும்மா எங்கள் அக்காவோட கிளாஸில் சுற்றிட்டு இருந்தேன், பட் எனக்குன்னு பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கொடுத்தது அந்த கடை தான், மற்றவங்க என்னை பார்த்த உடனே பாஸ் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு கேட்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ சடனாக விட சொன்னால் என்னால் எப்படி விட முடியும் அப்படிலாம் இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ போரம் மார்ட் வந்து நம்ம டேகோ அவனோட கவுண்டருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற லேப்டாப் எல்லாத்தையுமே தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வருது, பாட்டியோட பர்த்டே பார்ட்டி அண்ட் இவன் வந்து சேல்ஸ் பண்ண விதம் அதெல்லாம் ஞாபகம் வந்து இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டேவும் வருது. இப்போ ஹியோனோட பேரண்ட்ஸ் கிட்டே ஹியோனோட ஜேர்னல் டைரியை கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்ததுமே அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து டேகோ சொல்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ப்ளீஸ் இந்த எவிடன்ஸை வச்சு இந்த போரம் மாட்டை எப்படியாவது பாதுகாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட எவிடன்ஸ் வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. டேகோக்கு வந்து இந்த மாட்டை விட்டு போகிறதுக்கு ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் வந்துடுறான். அவன் வந்த உடனே ஹியோனோட பேரண்ட்ஸ் அவன் கிட்டே போய் டேய் எப்படிடா இருக்க, நல்லா இருக்க, என்னடா இப்படி மெலிஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. பட் அவன் வந்து டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஓவராக நடிக்காதீங்க இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் கூட வந்து அடியாளுங்கெல்லாம் போயிட்டு எல்லா ஐட்டமே ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹியோனோட மாம் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் நிப்பாட்டுங்க, நான் ஸ்ட்ரேஞ்சர் மேன் கிட்டே கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்லும்போது அவனை வந்துட்டு சரி எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறான். ஹியோனோட பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சர் மேன் கிட்டே சாரி கேட்குறாங்க. அவன் வந்துட்டு சொல்கிறான் நீங்கள் ஒரு நாளாச்சும் உங்கள் பையன் மாதிரி என்னை பார்த்துருக்கீங்களா, என்னை தனியாக விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இல்லைப்பா ஹியோன் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஊரை விட்டே போயிட்டோம், அது மட்டும் இல்லாமல் உன் அங்கிளுக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் நான் உன்னை பார்த்துக்கிறாத மாதிரி ஆயிடுச்சு, எங்களை மன்னிச்சிடு, இனிமேல் நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு கொஞ்சம் மனசு இறங்கிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து ஹியோனோட அப்பா அவன் கையில் போய் அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டு உனக்கு இது தானே வேணும், இதை வாங்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாட்டை எதுவுமே பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஸ்ட்ரேஞ்சர் மேன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்றாங்க. அவரை கூப்பிட்டு வந்தது இந்த சிஇஓ யூன் தான். அவர் வந்ததுன்னே ஸ்ட்ரேஞ்சர் மேன் நீ கொஞ்சம் நஞ்சமாக பேசினேன், அதனால தான் நீ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டேன், இப்போ அவங்க ஒன்று அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் சொல்கிறான் இந்த உலகத்தில் ஒருத்தனையும் நம்ப முடியலப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஹேண்ட் காஃப் மாட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹியோன் அப்பா சொல்கிறாரு இங்கே பாரு அங்கேயும் போயிட்டு நீ போயெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, உண்மையை சொல்லு, உனக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு அந்த எவிடன்ஸை இவங்ககிட்டே வந்து கொடுத்துட்டு அங்கேயே சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்புறான். இப்போ அவன் கிளம்புனதுக்கப்புறம் ஹியோனோட அம்மா வந்துட்டு நம்ம பாய்ஸ் கிட்டே கேட்குறாங்க நீங்கள் உண்மையிலே இந்த கடையை விட்டு போக தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் கிட்டே கேட்குறாங்க. அப்போ ஹோரன் சொல்கிறான் நாங்கள் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டோம்மா, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, டேக் வந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குமா, அதை மட்டும் ப்ளீஸ் நிறைவேற்றுங்க, எங்களுக்கும் எங்கள் கஸ்டமருக்கும் ஒரு லாஸ்ட்டாக ஃபேர்வெல் சேல் மாதிரி வைக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஃபேர்வெல் சேல்லாம் வைக்கிறாங்க. இப்போ நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு நம்ம பாய்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 3 லேடிஸ் இருக்காங்க. இவங்க 3 பேர் தானே நம்ம ஈஜூனுக்கு வந்துட்டு அந்த பெட்டிஷன்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறோம் ஈஜூன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அப்போ ஈஜூன்ஸ்லாம் கவலைப்படாதீங்க, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டெய்லி என்னை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போனே ஃபோன் எடுத்து இதுதான் என் சேனல்ன்ற மாதிரி காமிச்சிட்ருக்கான்.
ஜின்சங் மார்ட் ஓனர் வந்து அவர் வாட்டுக்கு ஒரு பேட்டி எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது யோங்மின் வந்துட்டு சார் என்ன சார் பண்ணுறீங்க, ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, இதான் எங்களோட லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா சொல்கிறீங்க, என் கஸ்டமர் எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு ஏன்டா இப்படி பாடுபடுத்துறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது இதுதான் லாஸ்ட், இனிமேல் நாங்கள் சேல்ஸே பண்ண மாட்டோம், ஸோ இன்றைக்கி மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லணும். அவருமே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு இவங்களெல்லாம் திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. சாங்கோ சைடு பார்த்தோம்னா அவன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவனோட தம்பிங்களுக்கு தரான். அதாவது டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பான்ல அவங்ககிட்ட கொடுக்குறான். இப்படியே இவங்களுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் அழகாக போயிட்டுருக்கு. ஓரங் பையன் ஹீரோயினியை பார்த்து சாரி ஹீரோயின், என்னால் தானே உனக்கு ஜாப் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கவலைப்படாதீங்க சார், நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பர்மனெண்ட் ஜாப் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜாப் கண்டுபிடிச்சிட்டேன், அது என்ன ஜாப் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதை சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட், அதை நான் உனக்கு சர்ப்ரைஸாக காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டேகு சைடு பார்த்தோம்னா அவன் அந்த பாட்டி கூட தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து இங்கே பாருங்கள் பாட்டி, நான் உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக நிறைய ட்ராயிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அழுதுட்டு இத்தனை நாளாக நீ எனக்காக பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் அந்த பாட்டிக்கு தேங்க்யூ பாட்டி, நீங்கள் எனக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சேல்லாம் முடிஞ்சிடுது. இப்போ எல்லா கஸ்டமரும் போயிட்டாங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ அவ்வளோதானா, இனிமேல் போரம் மாட்டுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போகிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஏஜென்ட் பையன் சொல்கிறான், ஏன்டா எல்லாரும் பிரிஞ்சு போகிற மாதிரி பேசுறீங்க, நம்ம ஒன்றும் பிரியறதா இல்லை, நம்ம இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறோம், அண்ட் நாளைக்கு சாங்கோட ஆடிஷனுக்கு போய் அவனுக்கு நம்ம என்கரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கி ஸ்கின் சாங்கு வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். உடனே சாங்கு இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆடிஷனை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் சாங்கோட பேரை பார்த்தோன்னே ஓ இது அந்த தண்டர் பாய்ஸ் குரூப்பை சேர்ந்தவன் தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாங்கு வரான். அவன் உள்ளே வந்ததுமே நான் போரம்மாட்டோட பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அப்போ வந்து இவன் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவன் வாட்டுக்கு உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அவன் பாடின கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருமே செம்ம ஷாக். ஏன்னா அவனோட வாய்ஸ் அவ்வளோ மெல்ட்டிங்காக இருக்குது. அதை கேட்ட ஜட்ஜஸ்ஸு ஓ இவன் செம்மையாக பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஹோரங் சைடு பார்த்தோம்னா ஹோரங்கும் டேகும் மிஸ்டர் பார்க்கோட கடைக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. டேகோ பையன் 2 பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு டே பிரேக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹோரங் சொல்கிறான், என்னடா 2 பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு பிரேக்குன்ற பாஸ் வந்தால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் வரா. அவன் வந்தோடனே டேகு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தானா உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த டேகு சொல்கிறான், பாஸ் நான் அப்படிலாம் சொல்லலை, நான் விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன், உடனே நான் வந்துட்டு நிறைய பாக்ஸ்லாம் தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து ஹீரோயினி தான் உங்களுக்கு பாஸ், இவன் உடனே சரி வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு போன உடனே டேகு சொல்கிறான், வர வர ரொம்ப பண்ணுறாடா, இவளை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹோரங் சொல்கிறான், உன் கண்ணுக்கு பயமாக தெரியுதா, என் கண்ணுக்கு அவள் க்யூட்டாக தெரியுறான்னு சொல்லும்போது டக்குன்னு டேகு திரும்பி பார்த்துட்டு ஏலே அது என்னோட ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மிஸ்டர் பார்க் வராரு. அவர் வந்தோடனே ஹீரோயினி கேட்குறா, நான் உங்கள்கிட்ட கொடுத்த பேப்பர்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ சாரிம்மா எனக்கு கண்ணு அவ்வளோவா தெரியாது அதனால நான் கவனிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு கோவப்பட்டு திட்டுறா. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு எவ்வளோ சின்சியராக இருக்கா ஒர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஹோரங் ஹீரோயின் கிட்டே வந்துட்டு என்னம்மா பாஸோடலாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னது எப்படி போகுதா, ரொம்ப நாசமாக போகுது, ஏன்னா ஒரு ஸ்டாஃபாக கூட இருந்து வேலை பார்த்துடலாம் போல், பாஸாக இருந்து வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹோரங் சிரிச்சுட்டு சரி கவலைப்படாத இன்றைக்கி நைட் நான் உனக்கு வந்துட்டு மீட் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அப்படியே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு டேகுவை பார்க்குறாங்க. அவன்கிட்ட வந்துட்டு டே நீ இன்னைக்கு டின்னருக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் சொல்கிறேன், இல்லைப்பா நான் ஆல்ரெடி ஒரு ஆள்கிட்ட புக் பண்ணிட்டேன், ஸோ நான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இங்கே யாங்மினையும் ஜீனாவையும் தான் காட்டுறாங்க. இவனுங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட பார்க்காம கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. சிங்கிள்ஸ்னால் இதை பார்த்தா வயிறு எரிஞ்சு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஜீனா பொண்ணு வந்து இவன்கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணிடுறா. அவ்வளோதான் சொல்லவா வேணும் ஐயாவை, கை காலெலாம் பிடிக்கவே முடியல, அவன்ட்டு பறந்துட்டு இருக்கான் சந்தோஷத்தில். இப்படி இவங்க ஜாலியாக இவங்களோட லவ் ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இது டேகு பையன் சொன்னால நான் ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட சாப்பிட போகிறேன்னு, அது வேறு யாரும் இல்லை டேகுவோட அக்கா தான். அக்காக்காக வகை வகையாக வாங்கி வச்சு கொடுத்துட்ருக்கான்.
அங்கே அக்காக்காரியும் என்ன நம்ம புதுசாக பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பு போயிருக்காங்க. அப்போ டேகு சொல்கிறான், நீங்கள் தான் எனக்கு அம்மாவா அப்பாவா இருந்து பார்த்துக்கிட்டீங்க, அதுக்காக ரொம்பவே நன்றி இந்த மாதிரி சொல்லும்போது, டேய் மறுபடியும் எதுவும் ஏமாந்துட்டியா, அது என் தலையில் கட்ட பார்க்குறியன்ற மாதிரி அக்கா கேட்கும்போது, அக்கா அப்படிலாம் இல்லை, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மேக்கப் செட் வாங்கினான்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க அக்காக்காரிகிட்ட கொடுக்குறான். உடனே அவங்க அக்காவும் ரொம்பவே சந்தோஷமாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற பவுடரே காணாங்க. அக்கா கறியை சொல்லவா வேணும், குடிச்சு கத்துறா. அப்போ வந்து டக்குன்னு அவன் வாங்கி பார்க்குறான், என்னடா அதில் ஒன்றுமே இல்லை, எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஞாபகம் வருது. அது என்னைக்கு ஒரு நாள்னா, இவங்க எல்லாருமே ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்கள்ல, அப்போ வந்துட்டு இவங்க அழகாக அந்த வீடியோஸ்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட் பையன் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பவுடரை எடுத்து அப்பி அதை ஃபுல்லாக காலி பண்ணிடுறானுங்க. அவ்வளோதான். அப்போன்னு பார்த்து டேகு உள்ளே வர, டேய் என்னடா பண்ணுறீங்கலாம், திருன்னு முழிக்கிறீங்க, உங்கள் மொழியை பார்த்தா சரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்கள்லாம் ஒன்றும் பண்ணலடா, நாங்கள் சும்மா நர்வஸில் இருக்கோம், எப்படி பேசணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறானுங்க. இப்போ அதெல்லாம் நினச்சிப்பட்டு, ஈஜோன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா உங்கள் அப்பா மாமனை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நம்ம ஏஜென்ட் சைடு பார்த்தோம்னா அவனுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா வந்தோம், அவனும் பெரிய யூடியூபர் ஆகிட்டான் போல். ஸோ அவனை கூட்டு வந்து நிறையா இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவனும் அதுக்கு செம்மையாக ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது அதே மாதிரி நம்ம ஹோரன் சைடு பார்த்தோம்னா அவன் வந்து போரம் மாட்டில் ஒரு கஸ்டமரை வந்து பொருள்லாம் வாங்கிட்டு பில் போட நின்றுட்டுருக்கான். அப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனுக்கு சரியாக பில் போட வரல. உடனே அவன் பிடிச்சி கத்துறான், டேய் உனக்கு இதை கூட பண்ண தெரியாதா, இரு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லி கொடுக்குறான். அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேனுமே இப்போ வந்துட்டு கோவப்படாமல் ரொம்பவே அமைதியாக அவர்கிட்ட எப்படி பில் போடுறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பாய்ஸ் எல்லாருமே போரம் மாட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கலாச்சிக்கிட்டுன்னு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சாங் பையன் சொல்கிறான், நம்ம ஏன் இன்னும் மெமரிஸை க்ரியேட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ட்ரிப்புக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நான் வரேன் நீ வரேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த யோகமன் பையன் சொல்கிறான், ஐயோ நம்மகிட்ட தான் காசு இல்லையே, நம்ம எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பொண்ணுட்டே என்னது காசா, ஆமாம் என்கிட்டையும் காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சரி எதுக்கு இன்னும் உட்காந்துட்ருக்கோம், வாங்க எந்திரிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கிறாங்க. அப்போ இந்த ஓரங்க சொன்னாங்க, ஏன்னா நம்மகிட்ட வேலை இல்லை அதனால காசு இல்லை அப்படின்ற மாதிரி கலாய்க்கவோ எல்லோரும் முடிஞ்சு ஒரு மாதிரி மாறிடுது. சரி வாங்கப்பா எதுக்கு நம்ம இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போரம் மாட்டுக்கு ஒரு கொம்புடை போட்டு எல்லோரும் இப்போ வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்படி வரும்போது ஹோரன் பையனுக்கு சிஇஓ யூன்கிட்டேருந்து ஃபோன் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி என்ன விஷயன்ற மாதிரி கேட்கணும். அப்போ அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஹோரனுக்கு செம்ம ஷாக்கு. அவனுக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க என்னடான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னது நாங்கள் ஒரு வெட்டிங் ஹாலுக்கு ஓனர் ஆகிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எல்லாருமே இப்போ அவங்களும் ஷாக்கிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஃபோனை கட் பண்ணிவிட்டு, என்ன பாஸ் உங்கள் எல்லாருக்குமே ஓகே தானே, வாங்க இப்போ நம்ம வெட்டிங் மேலே கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க யாருமே பிரிய போகிறதில்ல. ஸோ இதுவே ஒரு நல்ல